வெல்கம் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொத்தமல்லி, வரமிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு. இதையெல்லாம் நம்ம ஒரு ட்ரை பேன் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. வறுத்து எடுத்துக்கலாம் அரைச்சிக்கிறதுக்காக. பேன் சூடாயிடுச்சு. மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பொருளையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துருங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் வறுத்தா போதும். மிக்சியில் மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம சிக்கனில் போடுறதுக்கு பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன். இதோட நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. சிக்கனுங்க, நமக்கு தேவையான சிக்கன் நான் 1/2 kg எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மசாலா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வரமிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக தயிர். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலரிக்குங்க. அதான் மசாலா எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா உள்ள டிப் ஆகிற மாதிரி நல்லா கலரிக்குங்க. கலரி வச்சுட்டு ஒரு 20 to 30 minutes பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும். இது நம்ம பஞ்சாபி ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் நல்லா இறங்குனா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 minutes நம்ம வச்சிடலாம். 30 minutes ஆயிடுச்சு. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு டேஸ்ட்டுக்காக. வரமிளகா கீரி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நான் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் போடுவேன். அதுதான் உடம்புக்கும் நல்லது. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் லைட் மெரூன் வர அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்துக்கான இஞ்சி பூண்டு மட்டும் போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அது அப்படியே நம்ம அந்த பேனில் போட்டுடலாம். பாருங்க நல்லா சிக்கன் ஊறி இருக்கு. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அந்த மசாலாவில் இருக்கிறதே போதுங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் சுக்கா, அதனால் நம்ம ட்ரையாக தான் இருக்கும். பாருங்கள் மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. ட்ரையான சிக்கன் சுக்கா. இது சுக்கானாவே நல்லா ட்ரை ஃபுட்டு தான். அது நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போது சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. பாருங்கள் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மேலே கருவேப்பு தழை கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. தேங்க்யூ.